விவகாரத்தில் மோதல் ஏற்பட்ட நிலையில் கல்லூரி மாணவரை காரை ஏற்றி கொலை செய்ததாக திமுக நிர்வாகியின் பேரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் என்ன நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல்ல சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை காரை ஏற்றி கொலை செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குல திமுக நிர்வாகி கே நகர் தனசேகரனுடைய பேரன் சந்துரு சரணடைந்தார். இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீன் கேட்டு அவர் ஏற்கனவே 2 முறை தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில 3வது தாக்கல் செய்த மனுவானது நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சந்துரு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விவேகானந்தன் இறந்தவருடைய நண்பர்கள் மனுதாரர் அதாவது சந்துரு பயணித்த கார் மீது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டதனால தற்காப்புக்காக காரை வேகமாக இயக்கியதாகவும் அப்போது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடைபெற்று விட்டதாகவும் இது ஒரு விபத்து தான், மனுதாரர் அந்த டைம்ல அவர் கார் ஓட்டல, வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதே சமயம் காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் மனுதாரர் மற்றும் அவருடைய நண்பர்கள் இறந்தவர் சென்ற 2 வீலரை காரை துரத்தி சென்ற போது மோதியதால் தான் நிதின் சாய் இறந்திருக்கிறார். புலன் விசாரணை என்பது நிலுவையில் இருக்கிறது என்பதனால அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு ஆட்சேபத்தையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் ஒரு கல்லூரி மாணவர் என்பதையும் அவர் ஏற்கனவே 41 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 10,000 ரூபாய்க்கான சொந்த பிணையும் அதே தொகைக்கான இருநபர் பிணையும் செலுத்த வேண்டும் என்றும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் தினமும் காலை 10 மணிக்கு திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் தலைமறைவாகக்கூடாது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளையும் நீதிபதிகள் விதித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.